அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் தகவல் அரங்கம் சமூக ஊடகம். நான் உங்கள் அஹமது அசியாம். இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போவது மிக மிக முக்கியமான விடயம் ஒன்றை பார்க்க போகின்றோம். இலங்கையில் பரிதாபமான முறையில் கரையொதுங்கிய மியன்மார் மக்கள், இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை பார்க்க போகின்றோம். எனவே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இலங்கையின் முல்லைத்தீவு கடற்பரப்பில் சிறிய கப்பல் ஒன்று கரை ஒதுங்கியிருந்தது. அந்த கப்பலில் இருந்தவர்கள் மியன்மார் நாட்டைச் சேர்ந்தவர்கள். முல்லைத்தீவு மீனவர்கள் அவர்களை கண்டுபிடித்து கரைக்கு கொண்டு வரும் நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். இன்றைய தினம் இன்று பகல் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த பகுதியில் ஏராளமான இலங்கை பொதுமக்கள் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். இராணுவத்தினர், கடற்படையினர், போலீசார் என அனைவரும் அந்த இடத்துக்கு சென்றிருக்கின்றார்கள். அந்த மியன்மார் நாட்டு மக்கள் எங்கு செல்ல புறப்பட்டார்கள் என்று தெரியவில்லை. அந்த கப்பலில் தொப்பி போட்ட முஸ்லிம்கள் இருப்பதையும் காணக்கூடியதாக இருந்தது. முல்லைத்தீவு கடற்கரையில் கரையொதுங்கிய அந்த படகில் 100க்கும் மேற்பட்டவர்கள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. அதில் ஏராளமான சிறுவர்கள், இளைஞர்கள், பெரியோர்கள் என இருந்திருக்கின்றார்கள். பெண்கள் இருந்திருக்கின்றார்கள். அதில் இருந்தவர்களில் சுகவீனமுற்றும் மயக்கமுற்றும் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த கரை ஒதுங்கிய கப்பலில் இருந்த மியன்மார் நாட்டு மக்களுக்கு முல்லைத்தீவு மீனவர்கள், பாதுகாப்பு படையினர் மனிதாபிமான உதவிகளை செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு உணவு, நீர் என்பவற்றை கொடுத்திருக்கின்றார்கள். இலங்கை கடற்படையினர் அந்த இடத்திற்கு உடனடியாக வந்து அவர்களை மீட்கும் பணியில் தற்போது ஈடுபட்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தமான புகைப்படங்கள், வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. உண்மையில் அந்த நாட்டு மக்களை பார்க்கும் பொழுது மிகவும் கவலையாக இருக்கின்றது. குறிப்பாக மியன்மாரில் தற்பொழுது உள்நாட்டு போர் இடம்பெற்று வருகிறது. ஏன் இவ்வாறு பாதுகாப்பற்ற முறையில் இவர்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறி இருக்கின்றார்கள் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது, மியன்மாரில் தற்பொழுது உள்நாட்டு போர் நடைபெறுகிறது. அந்த நாட்டில் ஜனநாயக ஆட்சி பறிக்கப்பட்டு அந்த நாட்டில் இராணுவ ஆட்சி தற்பொழுது நடைபெற்று வருவதால் அந்த நாட்டில் மனிதர்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டு இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். மியன்மாரில் இராணுவ ஆட்சி நடைபெறுவதால் அந்த இராணுவ ஆட்சிக்கு எதிராக பல ஆயுத குழுக்கள், பல கிளர்ச்சி குழுக்கள் அந்த நாட்டில் இராணுவத்திற்கு எதிராக போராடி வருகின்றது. 2021 அந்த நாட்டில் காணப்பட்ட ஜனநாயக ஆட்சியை கவிழ்த்து இராணுவமானது ஆட்சியை பிடித்தது. அப்போது அந்த நாட்டில் உள்நாட்டு போர் தொடங்கியது. இன்றும் தான் அந்த உள்நாட்டு போர் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அங்கு பல இராணுவ வீரர்கள், கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டு வருகிறார்கள். மியன்மார் நாட்டில் தற்பொழுது பல லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு மியன்மாரில் பல பாதுகாப்பான இடங்களுக்கு செல்கின்றார்கள். அந்த நாட்டில் மின்சாரம், தண்ணீர், உணவு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கின்றது. மியன்மார் நாட்டில் மனித உரிமைகள் வழங்கப்படுவதில்லை. அந்த நாட்டில் 330 நகரங்கள் காணப்படுகின்றது. அதில் 230 நகரங்களில் போர் இடம்பெற்று வருகின்றது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், 2017ஆம் ஆண்டு மியன்மார் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் மீது அந்த நாட்டு இனவாத குழுக்கள் அத்துமீறிய தாக்குதல்களையும் பல கொடுமைகளையும் செய்தது. இந்த கொடுமைகளை தாங்க முடியாமல் 2017ஆம் ஆண்டு 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மியன்மார் முஸ்லிம்கள் பங்களாதேஷ் நாட்டுக்கு அகதிகளாக தஞ்சமடைந்தார்கள். அந்த நாட்டில் இனச்சண்டை நீண்ட காலமாக இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கதாகும். இவ்வாறான ஒரு நிலைமையில்தான் அந்த நாட்டில் தற்பொழுது உள்நாட்டு போர் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில்தான் 100க்கும் மேற்பட்ட மியன்மார் மக்கள் கப்பலொன்றினூடாக தற்பொழுது இலங்கை கடற்பரப்பில் கரை ஒதுங்கி இருக்கின்றார்கள். ஒரு பரிதாபமான ஒரு நிலையில் கரை ஒதுங்கி இருக்கின்றார்கள். குறிப்பாக சிறுவர்கள், பெண்கள் என அந்த கப்பலில் இருக்கின்றார்கள். இவர்களை பாதுகாப்பாக மீட்டெடுக்கும் பணியில் கடற்படையினர், பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். இவர்களுக்கு இலங்கை அரசாங்கமானது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றது என்பது இதுவரை வெளியாகவில்லை. பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. புத்தம் புதிய தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள எமது தகவல் அரங்கம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.